the Lord. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளில் திரும்பவும் உங்களை காண கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக அவர் கொடுத்திருக்கிற வசனத்தை நாம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 8வது அதிகாரம் 1வது வசனம். எசேக்கியேல் 8வது அதிகாரம் 1வது வசனத்தின் பின்பகுதியை நாம் வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது. ஆமென். பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு அருமையான வார்த்தை, கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் இன்றைக்கு உங்கள் மேல அமர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய கரம் அது பராக்கிரமம் செய்கிற கரம். நம்முடைய வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கிற அசாத்தியங்களை இது சாத்தியமாக வாய்ப்புள்ள இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வாய்ப்பதற்கு வலிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்காது, அதற்கு 1% இது முடியாது எனப்பட்ட அந்த காரியங்களை, அந்த தடைகளை மாற்றி போடுகிற, அந்த அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிற ஒரு பராக்கிரமம் உள்ளது அவருடைய கரம். சங்கீதக்காரன் சங்கீதங்களின் புஸ்தகம் 89வது சங்கீதம் 13வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உம்முடைய கரம் அது பராக்கிரமம் உள்ளது, உமது வலது கரம் அது உத்தமமானது. அவருடைய கரம் பராக்கிரமத்தை செய்கிற கரம். வேதத்தில் வாசிக்கிறோம், செங்கடலை பிளக்கும்படியாக, செங்கடலை கடந்து செல்லும்படியாக கர்த்தர் மோசேயின் இடத்துல சொல்லுகிறார், அவனுடைய கோலை செங்கடலுக்கு நேராக நீட்டு, அந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு, அது 2ஆக பிளக்கும்படியாக கர்த்தர் மோசேயின் கோலை நீட்ட சொல்லுகிறார். மோசே அந்த கோலை, தன்னுடைய கோலை அந்த செங்கடலுக்கு நேராக நீட்டின உடனே அது 2ஆக பிளக்கிறது. அங்கே அந்த அற்புதத்தை, அந்த அசாத்தியமான காரியத்தை, அந்த கடலை 2ஆக பிளக்கிற அந்த அசாத்தியமான காரியத்தை சாத்தியமாக்கினது மோசேயின் கோலோ, மோசேயின் கரமோ அல்ல, அது கர்த்தரின் கரம். கர்த்தரின் கரம் அந்த இடத்துல இறங்கினதுனால, கர்த்தர் அந்த கோலின் மேல தம்முடைய கரத்தை வைத்ததினால அந்த செங்கடல் 2ஆய் பிளந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து சென்றனர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில தடைகள், சில போராட்டங்கள், தீர்க்க முடியாத போராட்டம், இல்லை தீர்க்க முடியாத வியாதி, இல்லை அந்த பாவத்திலிருந்து வெளிவர முடியாதபடிக்கு உள்ள அகப்பட்டிருக்கிறதான பாவங்கள் உங்களுக்குள்ள இருக்குமே ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய கரம் இன்றைக்கு உங்கள் தலையின் மேலே இறங்குகிறது, உங்கள் குடும்பத்தின் மேலே இறங்குகிறது, உங்கள் பிள்ளைகளின் மேலே இறங்குகிறது. அவர் அசாத்தியங்களை சாத்தியமாக்கி உங்கள் வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றுகிற கர்த்தர். அவருடைய கரம் சத்துருக்களை சிதறடிக்கிற கரம். உங்களுக்கு எதிராக எந்த மனுஷருடைய கையும் விழாதபடிக்கு, அவன் போடாதபடிக்கு, சத்துரு தம்முடைய கரத்தை உங்கள் தலையின் மேல வைக்காதபடிக்கு, அவருடைய கிரியைகளுக்குள்ள நீங்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு உங்களை தப்புவிக்கிற அந்த உன்னதமான கர்த்தருடைய கரம் உங்கள் மேல அமர்ந்திருக்கிறது, உங்க குடும்பத்தின் மேல அமர்ந்திருக்கிறது. கர்த்தர் உங்க வாழ்க்கைகளை அசாத்தியங்களை சாத்தியமாக்கி பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆவியான தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் கொடுத்திருக்கிறது நல்ல வார்த்தைக்காய் நன்றி. உடைய பிள்ளைகள் மேல கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அமர்ந்திருக்கிறதற்காய் நன்றி தகப்பனே. அப்பா, நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில நடக்க முடியாதபடிக்கு, ஆண்டவரை சாத்தியமாக்கப்படாதபடிக்கு இருக்கிறதான காரியங்களை கர்த்தர் இந்த நாள்ல நீ சாத்தியமாக்கி கொடுக்க போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கரம் பிள்ளைகளை தாங்கட்டும், உடைய கரம் பிள்ளைகளை வழி நடத்தட்டும், உடைய கரம் அப்பா சத்துருவின் கைக்கு விலக்கி தப்பு வைக்கட்டும். ஆண்டவரே, உடைய கரம் பிள்ளைகளை சுற்றிலும் பாதுகாக்கட்டும். உங்க கரத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்படுத்து, வழி நடத்தி ஆசீர்வதிப்பீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, சித்தம் செய்யணுமே செய்து